உங்கள் கோல்டு டைமை ஒதுக்கி உள்ளே வந்தமைக்கு மிக்க நன்றி. நான் சிறியதாக சர்வீஸ் சார்ந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறேன். நான் சிறியதாக வியாபார கடை வைத்து நடத்தி கொண்டு இருக்கிறேன். என்னுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்த வேண்டுமென்றும் மொத்த வியாபாரமாக மாற்ற வேண்டுமென்று முயற்சி செய்து கொண்டு இருக்கும் நபரா நீங்கள்? நான் ஏஜென்சி அதாவது டீலராக செயல்பட்டு பல ஊர்களில் போய் வியாபாரம் செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கும் நபரா நீங்கள்? கான்ட்ராக்ட் தொழில் தொடங்க வேண்டும் என்றும் முயற்சி செய்து கொண்டிருக்கும் நபரா நீங்கள்? நான் செய்யும் தொழிலில் சர்வீஸ் தொழில் தனித்துவமாக பெயர் புகழுடன் திகழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கும் நபரா நீங்கள்? நான் விவசாயம் செய்கிறேன், மேலும் என்னுடைய இடத்தை பெரிதுபடுத்தி விவசாயத்தை பெருக்க வேண்டும், வருமானம் பெற வேண்டும் மற்றும் எனது இடத்தை ஃபார்ம் ஹவுஸ் என்று சொல்லும் அளவிற்கு ஆடு மாடு பண்ணைகள் மற்றும் பால் மூலம் வருமானம், ஆடு மாடு விற்பனை செய்வதன் மூலம் வருமானம், மீன் பண்ணை அமைத்தல் அதாவது மீன் பண்ணைகளில் கலர் மீன் உற்பத்தி, உணவு மீன் உற்பத்தி மற்றும் மர வகைகளான தென்னை, மா, பலா, வாழை மற்றும் பல்லுயிர் பெருக்கமான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று முயற்சி செய்யும் நபரா நீங்கள்? அப்போது இந்த வீடியோ உங்களுக்குத்தான். நான் கிருஷ்ணபாண்டியன், தொலைபேசி எண், வண்டி வாகன எண் ஆலோசகர், நியூமராலஜர் மற்றும் வாஸ்து நிபுணர். நம்மளுடைய பொக்கிஷ நம்பர் யூடியூப் சேனலை இப்போ தான் முதலாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அமைத்திக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோன்றீர் புகழோடு தோன்றுக, அக்திலார் தோன்றின் தோன்றாமென் நன்று என்ற வள்ளுவன் வாக்கிற்கு இணங்க மனிதன் இந்த பூமியில் புகழோடு வாழ வேண்டும் என்பதுதான் அனைவரின் ஆசை. அந்த புகழ் அவன் செய்யும் தொழிலில் மூலம் கிடைக்கும், அவன் செய்யும் வேலையின் மூலம் கிடைக்கும். மனிதன் செய்யும் செயல்கள், வேலைகள், பெயர், புகழ், பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறுவது என்பது கடவுள் கொடுத்த வரம். அந்த வரம் எல்லோருக்கும் கிடைத்து விடுவது இல்லை. இன்றைய காலகட்டத்தில் பணம் சம்பாதிக்க கூலி வேலை பார்க்கிறார்கள், படித்து வேலை பார்க்கிறார்கள், சிறு வியாபாரம் செய்கிறார்கள், மொத்த வியாபாரம் செய்கிறார்கள், வேலை சார்ந்த தொழில் செய்கிறார்கள், விவசாயம் செய்கிறார்கள். இந்த துறையில் எதை தேர்ந்தெடுத்து வாழ்க்கை நடத்தினாலும் அந்த துறையில் பெயர் புகழுடன் முன்னேற்றம் அடைய நாம் ஒரு ரகசியத்தை பயன்படுத்த வேண்டும். அந்த பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யும் பொழுது தான், அந்த இறைவன் நமக்கு உதவி செய்யும் பொழுது தான் நாம் அந்த துறையில் தனித்துவமாக தெரிய முடியும். நம்மளோட வேலை பளிச்சென்று இருக்கும். நம்ம அந்த ஏரியாவில் நம்ம ஒரு இறையருள் பெற்ற மனிதனாக திகழ முடியும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமெனில், நாம் பிரபஞ்ச சக்தி நிறைந்த எண் 79 அதாவது 79 79ஆம் நம்பரை நாம் பயன்படுத்த வேண்டும். எண் 79 ஒரு பிரபஞ்ச சக்தி நிறைந்த எண். இந்த எண் 79ஐ நம்முடைய தொழில் ஸ்தானத்தில் வைத்து பயன்படுத்தும் போது அந்த எண்ணானது அத்தனை வெற்றியையும் கொடுக்கும். வாழ்க்கையில் விரும்பியதை அடையக்கூடிய யோகம் உடைய எண் 79. அதாவது ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தான் நினைத்த மாதிரி அடையக்கூடிய எண், அவனுக்கு கொடுக்கக்கூடிய எண் என்னவென்றால் எண் 79. அதே போல் மொத்த வியாபார யோகம் நிறைந்த எண், அதாவது மொத்த ஹோல்சேல் ட்ரேடர்ஸ் இதெல்லாம் பண்ணணுன்னா ஒருத்தவங்க நம்பர் 79ஐ பயன்படுத்தும் போது அவங்களுக்கு அந்த வெற்றி பரிபூர்ணமாக கைகூடும். பொதுமக்களிடம் அதிக நட்பும் விருத்தியும் உள்ள எண் என்ன என்றால் நம்பர் 79. கான்ட்ராக்ட் யோகம் உண்டு. கான்ட்ராக்ட் எடுத்து தொழில் செய்து அதில் மிகவும் சிறப்பாக லாபமுடன் வர வேண்டுமெனில் பயன்படுத்த வேண்டிய எண் நம்பர் 79. இந்த 79 நம்பர் வைத்திருப்பவர்கள் எப்பொழுதும் தன்னை சுற்றி உள்ளவர்களை நன்றாக வாழ வைப்பார். முடியாத பட்சத்தில் ஒரு 4 பேரையாவது நிச்சயமாக நன்றாக வாழ வைப்பார். எடுக்கும் அத்தனை முயற்சியிலும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு தன்னை எப்பொழுதுமே தயார்படுத்தி கொண்டு இருக்கும் ஒரு நபர், ஒரு எண் என்னவென்றால் நம்பர் எண் 79. அதாவது பல்லுயிர் பெருக்கம் தொழில் கொடுக்க எண் 79ஐ தொழில் ஸ்தானத்தில் பயன்படுத்த வெற்றியும் லாபம் உண்டு. பல்லுயிர் பெருக்கமான தொழில் யாரேனும் செய்ய வேண்டும், வெற்றியடைய வேண்டும் என்றால் எண் 79ஐ நிச்சயமாக அவர்கள் பயன்படுத்த வேண்டும். கூட்டு எண் 79 கொண்ட நபர் ஒரு அதிர்ஷ்டசாலி. யாருக்கெல்லாம் கூட்டு எண் 79 வருகிறதோ அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியவானாக, அதிர்ஷ்டசாலியாக அந்த பூமியில் வாழ்வதை நாம் நிச்சயமாக பார்க்க முடியும். மொத்த வியாபாரத்தில் அற்புதமான லாபமும் அபரிதமிக்க வளர்ச்சியும் கொடுக்கும் எண் 79. இந்த எண் 79 ஒருவருடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால்
அவர் வாழ்க்கை மகிழ்ச்சிமயமாக உள்ளது, மகிழ்ச்சிமயமாக மாறப்போகிறது என்பதை இறைவன் உறுதி செய்துவிட்டார் என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளலாம். நீங்கள் 79ஐ உங்கள் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் தனிப்பட்ட எண்ணாக 79ஐ பயன்படுத்தலாம். டோர் நம்பராக பயன்படுத்தலாம், தனிப்பட்ட முறையில் 79 பயன்படுத்தலாம், எங்கே வேணாலும் 79 பயன்படுத்தலாம். ஆனால் தொலைபேசி எண்ணிலோ வண்டி வாகன எண்ணிலோ எண் 79ஐ பயன்படுத்தும் பொழுது முறையான பயிற்சி வகுப்புகள் முடித்து கடந்த 5 ஆண்டுகளாக நன்கு எண்கள் சார்ந்த ஆய்வுகள் செய்து அதில் இருக்கும் உண்மைகளை அறிந்து இன்று மக்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கும் கிருஷ்ண பாண்டியன் ஆகிய எண் போன்ற நல்ல நியூமராலஜரிடம் உங்களுடைய தொலைபேசி எண்கள் வண்டி வாகன எண்களுக்கு ஆலோசனை பெற்று நீங்கள் நல்ல எண்களை உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தும் போது நிச்சயம் நீங்கள் இருக்கும் கஷ்டங்களிலிருந்து விடுபட 100% இறைவன் வாய்ப்பு அளிப்பார். மேலும் வண்டி வாகன எண்கள் 79 இருப்பது மிகவும் ஒரு சிறப்பாக அமையும். இந்த 79 வந்து நாம் மொபைல் எண்களில் உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில், அதாவது தொழிலை குறிக்கக்கூடிய இடத்தில் 79 வைக்கலாம். உங்களுடைய சொத்தை குறிக்கக்கூடிய இடத்தில் 79ஐ பயன்படுத்தலாம். உங்களுடைய பிள்ளைகள் குறிக்கக்கூடிய இடத்தில் 79ஐ பயன்படுத்தலாம். டோட்டல் எண்கள் 79ஐ பயன்படுத்தலாம். அதையும் தாண்டி உங்களுடைய பெயர் எண் 79 வரும்படி அமைத்துக்கொள்ளலாம். எப்படி வேண்டாலும் எண் 79 அமைத்துக்கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். குறிப்பாக வாகனங்களிலும் தொடக்க எண் 79 வைத்துக்கொள்ளலாம், இல்லை 2வது இடத்துல 79 வச்சுக்கொள்ளலாம். இந்த 2 எண்கள் 79 ப்ளஸ் அடிஷனல் கூட வர எண்களை பொறுத்தது இந்த 79 உங்களுக்கு ஒரு பிரபல்யத்தையும் ஒரு இருப்பு சார்ந்த விஷயத்தை காமிக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணாக அமையும். இந்த வீடியோ பார்க்குறவர்கள் தங்கள் வாழ்க்கையில் மேல் சொன்ன அத்தனை விஷயங்களையும் அடைய வேண்டும், இல்லை ஏதோ ஒரு துறையில் இருக்கிறோம் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பதிலாக வேலை செய்யும் எண்களில் 79 வைத்து பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக வெற்றி அடைவீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.